அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான பாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் இந்தியாவுல. 79வது சுதந்திர தினமா. அதாவது எங்க தாத்தா பேரு ராஜாமணி. அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. இத யோசித்து பார்க்குறேன். அவரு ஸ்கூலுக்கெல்லாம் கொடியேத்த கூப்பிடுவாங்களாம். கவர்மெண்ட்லேருந்து ஒரு இடம் குடுத்தாங்களாம். ஒரு மலை அடிவாரத்துக்கிட்ட. அவர் வந்து ஃப்ரெண்டுகிட்ட குடுத்துட்டாராம். ஏன்னா, அது ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல இருந்த ஏரியான்றனால. ரொம்ப நல்ல மனிதர் எங்க தாத்தா. சரியா? ரொம்ப நேர்மையானவரு. ஆனா பாருங்க, அவரோட பேத்தி நானு. எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் பையன் மருமகனா கிடைச்சா ஓகே. அதான் நல்ல மருமகன், ஒரு இங்கிலீஷ் பையனா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றேன். எப்படி இருக்கு பாருங்க. எங்க தாத்தா, நீங்க நாட்ட விட்டு வெளியேறுங்கன்னு சொல்றாரு. நாட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு. சரி விடுங்க. ஆனா 79 வருஷம் ஆயிருக்குது. யோசித்து பாருங்க. 79 வருஷம் ஆயிருக்கு. ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கோங்க. முழுசா ரவுண்டானா 80 வயசு. ஒரு மனுஷனோட வாழ்நாள் ஏஜ் சரியா? 80 வயசு வாழ்ந்தாலே போதுமானது. ஆமா. அதுக்குள்ள நம்மள எவ்வளோ பேர் மதிக்காம போறாங்கன்னு தெரியாது. 80 வருஷம் ஆச்சு. ஆனா, இன்னமும் அந்த கவின் மாதிரி பசங்க கொல்லப்படுறதும், லேடீஸ்க்கு ஒரு சுதந்திரம் இல்லாம இருக்கிறதும், ஒரு லேடி என்ன வேலை செய்யணும், செய்யக்கூடாது, என்ன படிக்கணும், படிக்கக்கூடாது, யார கல்யாணம் பண்ணணும், பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துல எல்லாத்துலயும் தலையிடுறது. ஒரே தொல்ல. இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணோட பாட்ட தான் படிக்க போறேன். அதாவது அவங்களோட பேர் வந்து பொன்முடியார். சரிங்களா? இல்ல கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தேன். அவங்க பேரு பொன்முடியார். இ சேர நாட்ட சேர்ந்தவங்க. இப்போ வந்து கேரளா. குட்டநாடுன்னு ஒரு பகுதி இருக்காமா. எனக்கு தெரியல. அது குட்டநாடு. அந்த நாட்ல பொன்முடி நல்லூர் அப்படிங்கிற ஊர சேர்ந்தவங்க. அதாவது இவங்களோட ஒரிஜினல் பேரு பொன்முடியார் கிடையாது. ஆனா பொன்முடி நல்லூர் அப்படிங்கிற ஊர சேர்ந்தவங்கன்றனால பொன்முடியார்ன்னு வச்சிருக்காங்க. ஆம் இவங்களோட இது வந்து புறநானூற்றுல இருக்குது. 312வது பாட்டு. நல்ல பாட்டு. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த காலத்துக்கு இல்ல எந்த காலத்துக்கும் முக்கியமான பாட்டு. வாசிக்கட்டுமா? முதல்ல பாட்ட வாசிக்கிறேன். உங்களுக்கு அப்புறமே சொல்றேன். ஏன்னா, அப்பதான் நல்லாயிருக்கும். "ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே." இது வந்து ஒரு தாய் சொல்ற மாதிரி. அதாவது ஒரு பெண்ணு, அவங்க ஒரு தாய். அவங்க ஒரு அம்மா தான். அவங்க வந்து இந்த பாட்ட பாடுன மாரி இருக்கு. அதாவது உங்களுக்கு புரியுதா? "ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. வேல் வடித்துக் கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. நன்னடை நல்கல்." நன்னடைனா சரி அப்புறம் பார்த்துக்கலாம். "நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே. ஒளிறுவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே." இது ஃபுல்லா வந்து புறநானூற்றுல இருந்து ஒரு வாகை திணை பாட்டு. வாகை திணைனா வெற்றியின் அறிகுறியா பாடுற பாட்டு. இது வந்து இவங்க வந்து